ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான பியூட்டி டிப்ஸ் வீடியோவில் நாம் ஹோம் ரெமெடி எதுவும் பார்க்க போகிறதில்ல. வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஸ்கின் எப்படி சருமத்தை பாதுகாக்குது, ஆரோக்கியமாக வச்சுருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக வேர்க்கடலைனாலே பாதி பேருக்கு அலர்ஜி. ஏன்னா அதில் அதிகப்படியான எண்ணெய் சத்து இருக்குது. அது நம்ம ஸ்கின்னில் கொழுப்பு தேக்கி வச்சு பருக்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் எண்ணெய் வழியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கான தீர்வு தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சரும வறட்சிக்கு இந்த வேர்க்கடலை எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற மோனோசாச்சுரேட் கொழுப்புக்கள் நம்ம ஸ்கின்னில் இயற்கையாகவே ஒரு கொழுப்பு சத்து இருக்கும். அது கூட இந்த மோனோசாச்சுரேட் கொழுப்பு சத்து வேலை செஞ்சு நம்ம ஸ்கின்னை எப்பயுமே வறட்சி இல்லாமல் ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வாரத்தில் 2 முறை வேர்க்கடலையை அரை வேக்காடில் அவிச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதாக பார்த்திங்கன்னா, இந்த வேர்க்கடலை நம்மளை எப்பயுமே இளமையாக வச்சுருக்கோம். இந்த வயதான சுருக்கங்கள், இந்த முகத்தில் இருக்கிற அந்த வயதான கரும்புள்ளிகள், இது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வெயிலிலிருந்தும் நம்மளை பாதுகாக்குது. வெயிலில் இருக்கிற அந்த புற ஊதா கதிர்லேருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்குது. ரொம்பவே இதில் அதிகப்படியான தாது உப்புக்கள், நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வெயிலேருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களை தடுத்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்டாக இது உதவுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற நியாசின் என்ற ஒரு கண்டென்ட், ஒரு செயலி, அது நம்மளுடைய கருவளையங்களை போக்குது. கண்ணுக்கு கீழே படிஞ்சிருக்கிற அந்த கருவளையங்களை போக்கி நம்மளுடைய கண்களையும் இது நன்றாகவே பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற கொலாஜின் லெவலை அதிகரித்து நம்ம ஸ்கின்னை எப்பயுமே இளமையாக வச்சுருக்கோம் இந்த வேர்க்கடலை. பார்த்திங்கன்னா, தோலில் ஏற்படக்கூடிய அந்த பூஞ்சை நோய்கள், தோல் அரிப்பு, இது எல்லாத்தையுமே இந்த வேர்க்கடலை குணப்படுத்துது. ஏன்னா இதில் மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை வறட்சியாக வச்சுருக்காம எப்பயுமே ஒரு எண்ணெய் பசையோடு வச்சுருக்கோம். அதனால் அந்த அரிப்புகள்லாம் வரத்துக்கு சான்ஸே இருக்காது. இவ்வளோ பயன்கள் தரக்கூடிய இந்த வேர்க்கடலையை எப்படி நாம் உணவாக எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ஒரு சேலடாக தான் மட்டுமே எடுத்துக்க வேண்டும். வறுத்தோ இல்லது வேறு ஸ்வீட்டாகவோ நீங்கள் இதை எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா இதில் இருக்கிற மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் உங்களுடைய உடம்பில் தேங்கி அதிகப்படியான கொழுப்பை உருவாக்கிடும். அதனால் நீங்கள் இதை ஒரு அரை வேக்காடில் வேக வச்சு ஒரு சேலடாகவோ இல்லை ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிடலாம். வாரத்தில் 2 முறை மட்டுமே நீங்கள் இதை சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலையை பற்றின நன்மை தீமைகளை இதில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி.